ஆமா, கடங்காரங்க வந்து பிரச்சனை பண்ணது மட்டும் இல்லாம கடைய பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்றதுனே புரியல. கைப்புள்ள, எது பண்றதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பண்ண சொல்லு. முதல்ல அந்த புள்ள இங்க இருந்து கிளம்ப சொல்லு. இல்ல, என் கடைய திறக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஏய், எந்திரி. ஏய், ஏந்திரின்றல. எந்திரின்னு சொல்றேன்ல. எந்திரி, எந்திரி, கிளம்பு. கிளம்புன்னு சொல்றேன்ல. உங்கள்ட்ட எல்லாம் மாமூல் வாங்குறது பணத்தை வாங்கி பாக்கெட்ல போட்டு போறதுக்கு இல்ல, இந்த மாதிரி ஒரு பாதுகாப்புக்காக தான். எனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தா அதுக்கு நான் தான் பொறுப்பு. கிளம்பு, கிளம்புன்னு சொல்றேன்ல. கிளம்பு. இரு, நான் பாக்குறேன். ஏதோ ஸ்டார்டிங் ப்ராப்ளம் மாதிரி இருக்கு. மெக்கானிக் தான் பார்க்கணும். கைப்புள்ள, நீ ஆட்டோ வந்து கிளம்பு, நான் வரேன். சரி மாப்ள. நீ போ, நான் தள்ளிட்டு வரேன். இல்ல, நீங்க போங்க, நான் போய்க்கிறேன். நீ போ, நான் தள்ளிட்டு வரேன். போ. உன் தம்பிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. இந்த நேரத்துல நீ வண்டியை தனியா தள்ளிட்டு போறது நல்லது இல்ல. அவன்கிட்ட போன் எல்லாம் இல்ல. ஓ, பரவாயில்ல, பழக்கப்பட்ட இடம் தானே. அப்ப சரி. அப்ப நானே வீடு வரைக்கும் துணையா வரேன். நான் முதல்ல உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ மட்டுமா? மார்க்கெட்ல இருக்கிற எல்லாருமே நான் அப்படிதான் புரிஞ்சிட்டு இருக்காங்க. யார் என்ன எப்படி நினைக்கிறாங்கிற பத்தியெல்லாம் நான் கவலையே படுறதில்ல. என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? நான் வாங்கி கொடுத்த துணிய போட்டுக்கிட்டதுக்கு. ஆமா, ஏன் கடங்காரங்க இப்படி கடைக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு போறாங்க? வட்டி காசை கொடுக்காம இருந்தா பிரச்சனை பண்ணாம வேற என்ன பண்ணுவாங்க? இங்க நிறைய பேர் மாமூல் காசு கொடுக்காததுக்கே பெரிய பிரச்சனை பண்றாங்க. ஏன் கடையில சரியா வியாபாரம் ஆகுறது இல்லையா? அப்படிலாம் இல்ல. ஓஹோன்னு இல்லனாலும் ஓரளவுக்கு வியாபாரம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்புறம் என்ன, கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து கடனை அடைக்க வேண்டியதானே? அப்படிதான் தவறாம கட்டிட்டு இருந்தேன். நீங்க அப்பாவை நெஞ்சு வலின்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்கல்ல, அன்னைக்கு அப்பாவை ஏமாத்தி ஒரு கம்பெனி ஆர்டருக்காக நாங்க ரெடி பண்ணி வச்சிருந்த துணியை எல்லாம் அந்த கம்பெனியோட பேரை சொல்லி வேற யாரோ வந்து ஏமாத்தி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனாலதான் அப்பாக்கு முடியாம போச்சு. இவ்ளோ பிரச்சனையும் அதனாலதான். சரி, திருட்டு போன துணிங்கெல்லாம் கிடைச்சதா இல்லையா? அந்த நேரத்துல அப்பா முக்கியமா துணிங்க முக்கியமானு பார்த்தேன். அப்பா தான் முக்கியமா தெரிஞ்சாரு. என் குடும்பத்துக்கு அப்பா தான் எல்லாமே. அந்த நேரத்துல துணிய பத்தி என்னால யோசிக்கவே முடியல. இப்ப நான் தனியா போய் காணாம போன துணிய எங்கன்னு தேடுவேன்?
யார் எடுத்தாங்க என்னன்னு எதுவுமே தெரியல. சரி சரி, கவலைப்படாத. காணாம போன உன் துணி எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சு தரேன். என்ன பாக்குற? இந்த பரம எல்லாருக்கும் வாக்கு கொடுக்க மாட்டான். அப்படி கொடுத்தான், உயிரை கொடுத்தாவது அதை காப்பாற்றுவான். உன் வீடு வந்துருச்சு, போய் நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கு. கூடிய சீக்கிரமே உன் துணிங்கெல்லாம் உன் கைக்கு தேடி வரும். ஓ, ரொம்ப தேங்க்ஸ். திரும்ப திரும்ப அதையே சொல்லாத நீ. உன்னை அந்த நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு உதவி பண்ணணுன்னே தோணுச்சு. வரேன். யாரோட போன் அது? போன் யாரதுன்னு தெரியலையே. டேய் சரவணா, என்னது அது? ஐயோ, என்னதுக்கா? எதை பத்தி கேக்குற? என்னக்கா? கையில என்ன? உன்கிட்ட தாண்டா கேக்குற. உன் கையில இருக்கிறது யாரோட போன்? அது அது வந்துக்கா, இது இது என் ஃப்ரெண்டோடதுக்கா. இங்க பார் சரவணா, விரலுக்கு ஏத்த வீக்கம் தான் இருக்கணும். இப்படி மத்தவங்களோடத வாங்கி வச்சுக்கிட்டு நாளைக்கு அது இல்லாம போயிடுச்சுன்னா அப்புறம் உன் மனசுதான் ஏங்கும். அது மட்டும் இல்ல, அந்த போன் இன்னொருத்தரோடது. தப்பி தவறி அது உடைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு என்னடா பதில் சொல்லுவ? இந்த பழக்கத்தை இதோட விட்டுரு சரவணா. நாளைக்கு வேலையா உன் ஃப்ரெண்டு கிட்ட இந்த போனை கொண்டு போய் கொடுத்துரு. சரிக்கா சரிக்கா, நான் கொடுத்துடுறேன். என்னம்மா, ஏதாவது நல்ல விஷயம் நடந்துச்சா? அப்பா முடியல, நாளைக்கு தான் என்னன்னு போய் பார்க்கணும். இளமதி, என்னம்மா கடையை சாத்துறதுக்கு இன்னைக்கு இவ்ளோ லேட்டு? வழக்கமா 8 மணிக்கெல்லாம் கடையில இருந்து வந்துருவ. ஆடி மாசம்ல, அதான் கடையில கூட்டம். அடடடடடா. அம்மன் கோயிலுக்கு அப்புறம் உன் கடையில தான் கூட்டம் அதிகமா இருந்துச்சுன்னு டிவி நியூஸ்ல சொன்னாங்க.